வெல்கம் டு ஐஷஸ் நியூ பிளாக். எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்க? ஹோப் எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்க, நல்லா இருங்க. அப்புறம் ரொம்ப வெயிலாக இருக்கே, தண்ணி குடிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டேஸு மழை டேஸு வெயில் டேஸு எல்லா டேஸ்க்கு நான் என்ஜாய் நிறையா பண்ணுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் லைஃப் ரொம்ப ஷார்ட்டு, திரும்ப சேம் திங் வராது. என்ஜாய் த மூமெண்ட்டு. என்ன சொல்ல போகிறேன் இன்ட்ரெஸ்டிங் திங்கு. இப்போது 5 minutes பிஃபோரே ரொம்ப இருட்டாயிடுச்சு, ரொம்ப க்ளவுடி ஆயிடுச்சு. நான் என்ன யோசிச்சேன், இப்போ மழை வருது, ரொம்ப சில் காற்று வந்துச்சு, இப்போ மழை வரும். வித்தின் 5 minutes லேட்டர் இப்போ பாருங்க எவ்வளோ வெயில் ஆயிடுச்சு. வெளியே 34 degrees. அங்கேயும் முடியல. மார்னிங் ஒன்லி 10 o'clock ஆகுற 34 degrees. அச்சோ, என்ன சொல்லணும் தெரியல எனக்கு. சரி, நான் என்ன சொல்ல போகிறேன், நீங்கள் எல்லா பீப்புளுக்கு மாதிரி வீடியோஸ் பிடிச்சிட்ற இப்படி தான் நான் ஹோப் பண்ணுறேன். பட் நீ எல்லா பீப்புள்ஸ் எனக்கு லைக் பண்ண மாட்டேன், இப்படியே பார்க்க போகிறேன். எனக்கு தெரியலையா, நீ பிடிச்சிடுற பிடிக்க மாட்டேன் உனக்கு. இப்போ நீ கமெண்ட்ஸ் ஆல்சோ பண்ண மாட்டேன். ஹோப் வீடியோ பிடிக்கிற உனக்கு. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் நைட் பண்ணுறேன்னா எனக்கு தெரிஞ்சிட உங்களுக்கு பிடிச்சிடுறேன். நியூ வீடியோ நான் பண்ணுவேன். சண்டே சாட்டர்டே நான் வீடியோ பண்ண முடியலையா, ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்குது, பாப்பா இருக்குது, சமைக்கணும், எல்லாம் வீட்டை ஒர்க் பார்க்கணும், முடியலையா. மண்டே டியூஸ்டே தர்ஸ்டே வெனஸ்டே நான் ஃப்ரீ தான் இருக்குது, கொஞ்சமாக நான் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டே ஆல்சோ நான் ட்ரை பண்ணுறேன், பட் நாட் ஷுர். பட் வாட் எவர் நான் சமைக்கிறேன், நான் ஷார்ட்டில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. சரி, நான் இப்போது சாம்பார் சமைக்க போகிறேன். என்னன்னா சாம்பார் இருக்கு. ஆக்சுவலி மை ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பொங்கல் சாப்பிடலையா, நீ பொங்கல் பண்ணீங்க. அந்த ஹஸ்பண்ட் ஆஃப்டர்நூன் சாப்பிட மாட்டேன், ஈவினிங் தான் வருவேன். ஸோ ஈவினிங் ஹஸ்பண்டுக்கும் பொங்கல் வச்சேன். அப்புறம் சாம்பார் கொடுக்கணும். ரொம்ப வெயிலாக இருக்குன்னா எதுவும் சொல்லணும்னு தெரியலையா. வெயில் இப்படி மூஞ்சில் வருது, எண்ணெய் தமிழ்ல சொல்லிங்க, எண்ணெய் வருது மூஞ்சில். அப்புறம் கேஸ் ஆனாக இருக்கேன், நான் பருப்பு வேக வச்சுச்சு. சரி, இப்படி சாம்பார் பண்ணல, வா பார்க்கலாம். சரி, டுடே நான் பண்ண போகிற சாம்பாரில் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முருங்காய், என்ன காய்கறி இருக்குது வீட்டில் அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை தான் ஆட் பண்ணிங்க. ரொம்ப காய்கறி போடணும் எவ்வளோ அவசரம் இல்லையா. ஸோ கத்திரிக்காய், அப்புறம் கேரட்டு, இந்த 3 தான் இருக்கே இப்போ சாம்பாரில் போட்டு மாதிரி காய்கறி இது வீட்டில் அதை தான் பண்ணுறேன். கட் பண்ணி இப்போ வச்சுக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இப்படி பண்ணுறேன், உங்களுக்கு காட்டுறேன் நான். சரி, கொஞ்சம் நேரம் பேசலாம். எனக்கு நான் சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் சாப்பிட. பட் என்னன்னா எனக்கு எதுவுமே சமையல் தெரியாது. பிஃபோர் மேரேஜ் சாப்பிடக்கூடியோ இப்படி பண்ணணும் தெரியும், பட் நான் எதுவுமே பண்ணலையாமே. அம்மா எனக்கு எதுவுமே பண்ண விடலையா. எனக்கு மட்டும் தெரியும், ஸ்கூலுக்கு போகணும், வீட்டில் வரணும், சாப்பிடணும், கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கணும், அப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணணும், நான் திரும்ப டியூஷன்ஸ் போகணும், நைட்டு வரணும், சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இதுதான் மேலே கிச்சனில் இங்கே வச்சுட்டு என்ன சாமான் எனக்கு தெரியாது. அம்மா எனக்கு நெவர் அலாவே பண்ணலையா இன்சைட் கிச்சனில் வரணும். நீ வராது, எனக்கு என்ன வேணும் நீ சொல்ல, நான் பண்ணி தர்றேன். சரி, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் ஓகே நான் ட்ரை பண்ணுறேன். முடியலையா சம்டைம்ஸ் அழுவு வருது, தெரியாது இப்படி பண்ணணும். சம்டைம்ஸ் லேசினஸ் வருது, ஐயோ எனக்கு பண்ணி எனக்கு தான் சாப்பிடணும்ப்பா. பட் இப்போ ஹேபிட் ஆயிடுச்சு. இப்போ மேரேஜ்க்கு 3 years ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹேபிட் ஆயிடுச்சு. அதே தான் சேம் மாமியார் வீட்டில் வந்து நான் சம்டைம்ஸ் இப்படி தான் பண்ணுவேன். நான் போக மாட்டேன் கிச்சன். மாமியார் நல்லா இருக்கேன், ஷி வில் மேக் அண்ட் ஷி வில் கிவ் டு மீ. அதில் எதாவது பிரச்சனை இல்லையா. அப்புறம் எனக்கு தான் மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். பட் நான் இங்கே இருக்கேன்னா இங்கேயும் கிடைக்க மாட்டேன் மல்லிகைப்பூ. தமிழ் கல்ச்சரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் என்ன ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா சம்திங் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு பிடிக்காது. ஃப்ரீயாக இருக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு பூ போடணும்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசையான நான் பூ போடுவேன். அப்புறம் இங்கே கிடைக்க மாட்டேன் பூ. அப்புறம் என்ன சொல்லணும், சாடி போட்டணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மை ஃபீல்ட் தான், ஆனால் டீச்சிங்கெல்லாம் ஃபீல்டில் இருக்குது. என்ன டெய்லி நான் சாடி போடுவேன். எனக்கு 20 minutes அடிக்கணும் சாடி போடுவேன். பட் இப்போ என்ன பாப்பா ஆயிடுச்சு, ரொம்ப வேலை ஆயிடுச்சு, டெய்லி சாடி போட முடியாது. பட் வெனிவர் நான் மாமியார் வீட்டில் போவேன், நான் சாடி போட்டு பூ போட்டு அழகாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு நான் தமிழ்நாட்டுலனா என்ன சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா தமிழ் டிஷ்ஷு பொங்கல் வித் தேங்காய் சட்னி அண்டு என்ன சொல்லுவேன், இந்த சாம்பார், மிக்ஸு வெஜிடபிள் சாம்பார். என் மாமியார்னா சூப்பராக சமைக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கிறேன். என் மாமியாருக்கு வந்து அம்மா கூப்பிட்றேன், அம்மா சூப்பராக பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கிறேன், ரொம்ப டேஸ்டியான பண்ணுவேன் பொங்கல். whenever I go to Chennai, I will love to eat பொங்கல் தான் ஃபஸ்ட்டாக கேட்குவேன். நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சென்னை போயிடுச்சுன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்க்கேன், அந்த டைம் பொங்கல் தான் ஃபஸ்ட் சாப்பிட்டுச்சு. தட் டேயில் எனக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கிற தமிழ்நாடுல நீங்கள் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கிற பொங்கல் தானே. அப்புறம் இங்கே தான் பண்ணுற பொங்கல், பட் அதே மாதிரி டேஸ்ட்டு வராது, சுத்தமாக அதே மாதிரி டேஸ்ட் வராது. என்ன இருக்குன்னா சம் பீப்புள்ஸ் ஹேண்டில் என்ன ஸ்பைசஸாக இருக்கும். ஏன்னா அம்மா பண்ணுற நான்வெஜ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்மியாக காரமே, கம்மியாக மசாலா. பிகாஸ் அப்பா சாப்பிட மாட்டேன். ஸோ வீட்டில் இட்ஸ் ஹேபிட் ஆயிடுச்சு கம்மியாக சாப்பிடணும். பட் இப்படின்னா டிஸ் சைட் நான் வந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் தேவில் நல்லா மசாலா போட்டு நல்லா சாப்பிடுவேன். நல்லா வெஜ்னா நம்ம மாமியார் தான் பண்ணுவேன்.
நல்லா வெஜ். நான்வெஜ் தான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். மாமியார் வீட்டில் நிறைய நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். சம்டைம்ஸ் தான் சாப்பிடுவேன் நான்வெஜ். பட் என் வீட்டில் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவேன், ஸ்பெஷலி ஃபிஷ். எவ்ரி வீக் we will eat ஃபிஷ். அதெல்லாம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் ஆஃப்டர் மேரேஜ். பட் சரி, ஓகே, இப்போ நான் சமைக்கிறேன், நான் பண்ணுறேன், எனக்கு தான் என்ன பிடிச்சிருக்கேன். சரி, நான் இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறமா எல்லாருக்கும் காட்டுறேன் எப்படி நான் பண்ணுறேன். மை ஸ்டைல் சாம்பார். நீங்கள் வந்து சொல்லுங்க இப்படி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சாம்பார் பண்ணீங்க. சரி, நான் காட்டுறேன். பாருங்க, நான் ஆல்ரெடி மினி குக்கர் வச்சுச்சேன். எண்ணெய் ஊற்றிச்சேன். நான் கடுகு போட்டுச்சேன். அப்புறம் மிளகா போட்டுச்சு, காஞ்ச மிளகா. கொஞ்சம் வெங்காயம் போட்டேன், பெருங்காயம் போட்டேன். கொஞ்ச நாள் ஃப்ரை பண்ணிச்சேன். நல்லா ஃப்ரை ஆகும்னா நல்லா டேஸ்ட் வரும். கொஞ்சம் ஃப்ரை ஆகும்னா ஃப்ரை மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் வரும்னா நல்லா சாம்பார் டேஸ்ட் வரும். எனக்கு தெரியலையா எவ்வளோ, இப்போ மாமியார் தான் சொல்லி கொடுத்துச்சு. இப்போது நான் வெங்காயம் போட்டேன், கொஞ்சம் வதக்கிறேன். கொஞ்சம் எல்லோயிஷ் ஆகணும் வெங்காயம், கொஞ்சம் பிங்க் ஆல்சோ ஆகிற. ஓகே, இப்போ தக்காளி போட்டுச்சேன். தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணணும். பாப்பா இருக்கு பக்கத்தில். யூ கேன் கெட் த சவுண்ட் ஆஃப் பாப்பா விளாடுற. தக்காளி போட்டு இப்போ நான் உப்பு போட்டுச்சேன். உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வதக்கி இப்போ 5 minutes மூடி வச்சுச்சேன். என்னென்னா எல்லா வீட்லேயும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாம்பார் பண்ணுவேன். என் வீட்டிலே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாம்பார். இப்படியே சிம்பிளாக பண்ணுவேன் சாம்பார். ரொம்ப ஃபேன்சியாக எதுவுமே இல்லையா சாம்பாரில். இப்போ வெந்திச்சு. தக்காளி கொஞ்சம் நசிக்கிறேன், சீக்கிரமாக வெந்தியும். பாருங்க, இப்போ டர்மரிக் போட்டுச்சு. நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறேன். டர்மரிக் போட்டேன், கறிப்பத்தாளி, இப்போ எல்லா காய்கறியும் அங்கே தான் போடுவேன், சாம்பாரில் போடுவேன். நீங்கள் சொல்லிங்க உன் வீட்டில் இப்படியே சாம்பார் பண்ணுவேன், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கே. ஏன் மாமியார் வீட்டில் இப்படியே சாம்பார் வச்சுக்குவேன், அதுதான் எனக்கு தெரிய. இப்போது கொஞ்சம் வேகிச்சுன்னா மிளகாத்தூள் போடணும். வீட்டு மிளகாத்தூள் வீட்டில் தான் செஞ்சுக்கிறேன். மாமியார் தான் செஞ்சிச்சு, எனக்கு சென்ட் பண்ணிச்சு. எனக்கு தெரியல என்ன இருக்கு எடிட்டில். பட் நான் வந்துட்டு கேட்குவேன், நான் சொல்கிறேன் எல்லாருக்குங்க எல்லாம் என்ன இருக்கு. நான் எல்லா வீட்டுக்கும் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பைப்பு பாருங்க, கொஞ்சம் வெந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, சாம்பாரில் தண்ணி வருதுன்னா மேலே தண்ணி மட்டும் தான் ஊற்றணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அந்த தண்ணியில் தான் வேக வச்சுக்கணும். அதை தான் நான் காய்கறிஸ்லன்னா சாம்பார் தண்ணி வேக வச்சுட்டோன்னா நல்லா டேஸ்ட் வரும், நல்லா கமகனம் வாசனை வரும். பாருங்க, வெந்துச்சு, நல்லா பாயில் ஆகுறேன். பாயில் ஆகிடுச்சு. 5 minutes 10 minutes வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் காய்கறி குக் ஆகணும், அதுதான். இப்போ பாருங்க, பருப்பை ஊற்றிச்சு. என்னென்னா பாப்பா இருக்கேன்னா காட்ட முடியாது. நல்லா வெந்துச்சு. இங்கே நான் துவையல் பண்ணுறேன். உளுந்து கடுகு போடலையா, பருப்பை போட்டுச்சு. அப்போ பூண்டு, தேங்காய், புளி, காஞ்ச மிளகா போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கினோம். நல்லா வதக்கி அப்புறமா 5 minutes ஹை ஃப்ளேமில் வதக்கிறேன்னா ஃபட்டாஃபட் சீக்கிரமாக ஆகும். ஃபட்டாஃபட் மீன்ஸ் சீக்கிரமாக, ஈஸி வேர்டு, சீக்கிரமாக ஆகும். நீங்கள் ஆல்சோ சமையல் இப்படி தான் பண்ணுவேன் ஹோப்ஃபுல்லி. நான் தான் எல்லாம் லேர்ன் தான் பண்ணிச்சு மாமியார் கூட தான். இப்போ நான் என்ன இருக்கேன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது, கொஞ்சம் கறிப்பத்தாலே இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டுச்சு.
கொஞ்சம் உப்பு போட்டு கேஸ் ஆஃப் பண்ணணும். நல்லா ரொம்ப நாள் ஃப்ரை பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் தான் ஃப்ரை பண்ணணும். இங்கே நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணுறேன். திஸ்னா பண்ணிச்சு சந்தேஷ், பிடிச்சிச்சின்னா நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அதுதான் மை லன்ச்சு ரெடி வச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் வித் நியூ ரெசிபீஸ் அண்ட் நியூ gossips, நியூ தாட்ஸ், நியூ சன் வித் த நியூ ஷைன்ஸ். சரி, நல்லா தண்ணி குடிங்க, உடம்பு பார்த்துக்குங்க, டேக் கேர், நன்றி, பாய்.